வணக்கம் மக்களே. வேலைக்கான பரிகாரம். ஒருவருக்கு தனியார் சம்பந்தப்பட்ட வேலை வேண்டுமென்றால் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான பரிகாரம் இதோ. மாதத்தில் வரும் 2 பிரதோஷமும் கலந்து கொள்ள வேண்டும். பிரதோஷத்தில் ஆரம்பம் முதல் முடிவு வரை இருக்க வேண்டும். நந்தியம்பெருமான் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்க வேண்டும். சிவபெருமானுக்கு செந்தாமரை பூ வாங்கி கொடுக்க வேண்டும். செந்தாமரை பூ கொடுக்கும்போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவே சிவபெருமானிடம் கொடுப்பது போல் பாவித்து கொண்டு கொடுக்க வேண்டும். நீங்கள் கேட்ட எதிர்பார்த்த வேலை உடனே கிடைக்கும். பூஜைக்கு வாங்கி கொடுக்கும் பொருட்கள் எல்லாம் அபிஷேகம் ஆரம்பிக்கும் முன்பே கோயிலுக்கு சென்று கொடுத்துவிட வேண்டும். மற்றும் அனைத்து திங்கட்கிழமையும் காலை அல்லது மாலை சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து வர வேண்டும். வேலை கிடைத்த பின்பு திங்கட்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு செல்ல வேண்டும். மற்றும் டெக்னிக்கல் படிப்பு சம்பந்தப்பட்ட தனியார் வேலை வேண்டுமென்றால் மாதம் வரும் 2 சஷ்டியும் முருகர் கோயில் சென்று கந்த சஷ்டி கவசம் படிக்க வேண்டும். வருடத்தில் ஒரு முறை ஐப்பசி மாதம் வரும் கந்த சஷ்டி விரதம் இருக்க வேண்டும். மற்றும் அனைத்து செவ்வாய்க்கிழமையும் காலை அல்லது மாலை முருகர் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். வேலை கிடைத்த பின்னும் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அடுத்து முக்கியமானது, நான் என்ன செய்தும் என்னால் வேலைக்கு நிரந்தரமாக செல்ல முடியவில்லை, ஆனால் நான் மறுபடியும் கண்டிப்பாக வேலைக்கு செல்ல வேண்டும் என்பவர்களும் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்ய நினைப்பவர்களும் மற்றும் அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்ப்பவர்களும் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக ரீதியாக என்ன வேலை, எந்த திசையில் சென்றால் உங்களுக்கு வேலை நீடிக்கும் மற்றும் சம்பள உயர்வு என்றும் சரியாக தெரிந்து கொள்ளவும். மற்றும் இவற்றில் தடை ஏதேனும் இருந்தால் உங்கள் தேவைக்கு ஏற்ப ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து முழு வெற்றியை அடையலாம். மக்களே, இப்படிப்பட்ட பயனுள்ள வீடியோக்களுக்கு சித்தி விலாஸ் ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். கமெண்டில் எதை பற்றியாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள், அல்லது வீடியோவாக போட வேண்டும் என்றால் அதுவும் சொல்லுங்கள். இவற்றைக்கெல்லாம் பதிலளிக்கின்றேன். நன்றி. சித்தி விலாஸ் ஜோதிடம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.